என்ன டீ திடீர்னு வந்திருக்க? ஒரு மாதிரி பார்த்துட்டு வேற இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உன்னை பார்த்தாலே இன்னைக்கு சிரிச்ச முகமா இருக்கியே, சந்தோஷமா இருக்கியேன்னு கேட்கத்தான் நினைச்சேன். அப்புறம் ஏதாவது கேட்டா உனக்கு கோவம் வந்துருமோன்னு பயமா வேற இருக்கு. ஆமாட்டி, என்னை பார்த்தா கோவக்காரியும் சண்டைக்காரியமா தான் உனக்கு தெரியுது. பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். அதனால உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா சண்டைக்காரியா தானே தெரியும். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? குழந்தைய தூக்கிட்டு வராம வந்திருக்க? காஃபி குடிக்கிறியா? போட்டுட்டா? ஏ அப்பா, இப்போ உன்னை பார்க்கும்போது தான் பழைய அனிதாக்கா மாதிரி தெரியுது தெரியுமா? படபட படபடன்னு பேசுற. இக்கா அத்தான் இங்க இருந்து போயிட்டாரே, உனக்கு அதை நினைச்சா கவலையா இல்லையா? ஆமா, கவலையா தான் இருக்கு. என்ன செய்ய சொல்ற? நான் தான் எப்ப பார்த்தாலும் தொணட்டு இருக்கனே, அதனாலதான் என் தொல்லை தாங்காம இங்க இருந்து ஓடி இருப்பாரு. பாவி மனுஷன், ஒரு போன் கூட பண்ணல தெரியுமா? புது வருஷத்துக்காவது போன் பண்ணுவாருன்னு போன் பக்கத்திலேயே காத்து கிடந்தேன். ஆனா அவர் போனே அடிக்கல தெரியுமா? அதான் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. எல்லாம் இந்த அஸ்வின் பையா தான் சொன்னான். அவரு எங்க இருந்தாலும் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாரு, சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காதுன்னா. உடனே எனக்கு மனசு நிறைவாயிட்டு. அந்த ஆளு நான் தொந்தரவு பண்றதுனால தான் இங்க இருந்து ஓடி இருப்பாரு. நானும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டேங்கனே. எப்ப பார்த்தாலும் அவளை சண்டைக்கு இழுக்கிறேன். என்ன செய்ய, என் புத்தி திடீர்னு எப்படி மாறுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அடேங்கப்பா, தத்துவலாம் நல்லா தான் பேசுற. ஆனா எதுக்கு தான் இப்படி கோவப்படுறியோ தெரியல. அது எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும்? பிறவி குணத்தை மட்டை வச்சுக்கிட்டனாலும் மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். என்ன செய்ய சொல்ற? அடேங்கப்பா, ஏன் அக்கா நல்லா தான் தத்துவம் பேசுறா. ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும். அத்தான் ஃபோன் பண்ணலன்னு வருத்தப்பட்டு இருந்தல, அத்தானே அந்த ஆள் பார்த்தானா பெங்களூர்ல தான் இருக்காராம். நான் உங்ககிட்ட சொல்லவா வேண்டாமான்னு நினைச்சேன், ஆனா மனசு கேட்கல, அதான் சொல்லிட்டேன். அந்த ஆளு முந்தா நாள் நான் கோயிலுக்கு போகும்போது என்ன மாதிரி பேசிட்டு இருந்தான் தெரியுமா? ஓ அத்தான் எங்க இருக்காரு தெரியுமா? அந்த ஆளு பெங்களூர்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடி சொல்ற? கடைசியில இந்த ஆளு பெங்களூருக்கு தான் போயிருக்காரா? பாவி மனுஷன், என்னை கூப்பிட்டாரு, வர முடியாது, அவளையே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அதனாலதான் இங்க இருந்து ஒருத்தர்கிட்டயும் சொல்லாம ஓடி போயிருப்பாரா இருக்கும். சரி சரி, வேலைக்கு தானே போயிருக்காரு, போயிட்டு வரட்டும். எப்படியோ அவர் அங்க இருக்காருனது விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல. இல்லைன்னா எங்க இருக்காரோ என்னவா இருக்காரோன்னு மனசை போட்டு கொடன்னு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் விரட்டி முடிக்கிட்டனோ என்னால தானே அப்படின்னு நினைச்சேன். அடேங்கப்பா, சரின்னு விட்டுட்டியே, நீ பெரிய ஆளுதான். பின்ன என்னடி செய்ய சொல்ற? என் புத்தியை தான் மாற்ற முடியலையே. அதனால தான் அவர் ஒருத்தர்கிட்டையும் சொல்லாம போயிருப்பாரு தெரியுமா? ஆனா அவ தான் பாவம், அவர் எங்க இருக்காரோ ஏதா இருக்காரோன்னு தெரியாம மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன் இப்பதான் தெரிஞ்சிருச்சுல, நீ ஏன் போய் சொல்லிட வேண்டியதானே? இடி சும்மா இருக்க மாட்டேன். அவகிட்ட நான் பேச மாட்டேன் தெரியுமா? அவ தான் என்கிட்ட பேசாதுன்னு சொன்னா. அதனால அவளுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தானு பேச்சுவார்த்தை நடக்குது. கொஞ்சம் திரும்பினா அந்த அக்கா கிட்டே சொல்லிட போற. சொன்னா என்ன? என்ன நீ சொல்றியா நான் சொல்லவா? என்னடி அக்காவும் தங்கச்சியும் எனக்கு தெரியாம ரகசியம் பேசுறியே, ஊடக்குள்ள வந்துட்டனாக்கும். ஆமா, இந்த அம்மாக்கு தெரியாம தான் ரகசியம் பேச போறாங்க. ரகசியம் அப்படி என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணு இல்ல, அவரு பெங்களூர்ல இருக்காராம், அததான் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கா. அதான் எனக்கு தெரியுமே, இது ஒரு விஷயம். இத ரெண்டு பேரும் மாநாடு போட்டு பேசுறீங்களாக்கும். பாத்தியாட்டி, ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்காளான்னு. அந்த மனுஷன் இவகிட்ட மட்டும் போனை போட்டு சொல்லியிருப்பாரு போல. ஆமா, எனக்கு மட்டும் போன் போட்டு சொல்றாரு. நினப்பு தான் பொழப்பு கெடுக்கு. அஸ்வின் பேலுக்கு போன் போட்டு பேசியிருக்காரு. அவன் தான் என்கிட்டயே சொன்னான், அனிதா மாட்ட சொல்லாத, அனிதாம்மா திருந்தணும்னு தான் அப்பா அங்க போயிருக்கான்னு சொன்னான். போதுமா? ஆமா, திருந்துறதுக்கு என்ன, நான் என்ன எப்பவுமே வில்லியாக்கும்? திருந்ததுக்கு திருந்த என்ன இருக்கு? அந்த மனுஷன் என்னதான் முதல்ல கூப்பிட்டாரு தெரியுமாடி? நான் தான் போனா போகட்டும், இந்த அம்மா மூத்த பண்டாட்டி ஆயிட்டாலே போயிட்டு வரான்னு விட்டு கொடுத்தேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன குறை சொல்றாங்க. ஏ அப்பா, விட்டு கொடுத்த லட்சணம் தான் நல்லா தெரியுதே. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் சாட்டாம சாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பேசிக்க வேண்டியதானே? அப்படி என்ன வீஞ்ச கேக்கு வீச்சம்? எனக்கு என்ன வீச்சம்? என்கிட்ட தான் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனாலதான் நான் கட்டுப்பட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இந்த மனுஷி பெரிய கட்டுப்பாடு உள்ளவங்க, தெரியும் எங்களுக்கு. போனா போகுது, தள்ளி போக சொல்லு. இன்னைக்கு எனக்கு லீவு தான், நான் சோறு பொங்குறேன். ஆமாட்டி, எனக்கு நிம்மதியே இந்த அடுப்பங்கரையில தான் கிடைக்கி. அதையும் என் நிம்மதியை பிடுங்கன்னு வந்துருவா. ஒருத்தர சோறு பொங்க வேண்டாம், யாரு திங்கிறது? நானே பொங்குறேன். சரி சரி, என்னத்தையோ பண்ணுங்க, சாப்பாடு வந்தா சரிதான். போயிட்டாளா? இடி போயிட்டாளாடி? உங்ககிட்ட தானே கேட்குறேன். போயாச்சு போயாச்சு, சத்தமா பேசலாம். சரியான ஆள்தாக்கா நீங்க ரெண்டு பேரும். உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, பின்ன ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போடாத வீடு தான் எது? என்னமோ நான் மட்டும் தான் சண்டை போடுற மாதிரி.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளை எனக்கு ரொம்ப தான் பிடிக்கும். ஆனாலும் அந்த ஆள் வந்தா பொறாம தொத்திக்குது, நான் என்ன செய்யட்டும்? அப்போ அங்கேயே அது போய் இருக்கணும். ஆகாதவ கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு இங்கே இருந்துக்கிட்டே எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது. போதும்டி போதும், ஒரே அடியா ஏதோ நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக வந்து பாருன்னு என் மேல ஏறக்கூடாது. ஆமா ஏறுதாவங்க ஏறி. முதல்ல சோத்த பொங்குங்க, பசி உசுறு போகுது. சரியான ஆள் தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏக்கா ஐசக்கா பாவம் பசிக்குதுங்குதுல, நேரத்தோட சோத்த பொங்கு, நானும் வரேன். எங்கடி போக போற? ஒழுங்கு மரியாதையா போய் பசங்க கிட்ட பேசிக்கிட்டு சோத்த பொங்குதே, சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம். இது இல்லையா, குழந்தை அழுதாலும் அழுதுரும். அம்மா கிட்ட தானே இருக்கும், அழுதா நேரம் இங்க அக்கா தான் தூக்கிட்டு வரும். நீ போய் பசங்க கிட்ட பேசிட்டு நான் சாப்பாடு ஆக்குறேன். நானும் உனக்கு கூட மாட ஏதாவது செஞ்சு கொடுக்குறேங்க்கா, காயாவது வெட்டி தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேணும்னா ஒரு ஸ்டூலை போட்டு உட்காரு, முதல்ல உனக்கு காஃபி போட்டு தரேன். சரிக்கா. ஏன்டா இந்த பெரிய நாடுகள்லாம் இப்படி இருக்கோ தெரியல. அதுலயும் இந்த அமெரிக்கா பண்ற வேலை கூட கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்கு? ஒவ்வொரு நாட்டையா செட பிடிச்சிட்டே இருக்குது. அதுவும் கண்ணை கட்டி அதிபரை கூட்டிட்டு போய் அமெரிக்காவில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேப்பர்காரன் பண்றான் அவட கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். சில பேப்பர்காரன் சொல்றான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நடக்கனே தெரியலையே. பாவம் தான் அந்த வெனிசுலா அதிபர். அவள் எப்படிப்பட்டவளோ என்னவோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அவளை இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்களே. முதல்ல இந்த அமெரிக்கா ஏன்டா இப்படி பண்ணுதோன்னு தெரிஞ்சுக்கணும். கஷ்டமா இருக்கு. சில அரசியல் விஷயங்கள் புரிஞ்சிக்கவே முடியல. இதனால எத்தனை பேருக்கு நாட்டுல மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும், அதை பத்தி யாருக்காவது கவலை இருக்கா? பெரிய இவரு மக்களை பத்தி கவலைப்படுறாரு. இங்க வீட்டுல நடக்கிற வேலை பூரா ஊழக்கு சுமத்தணும். இதுல இவர் உலக நியூஸ பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏமட்டி பாப்பா, நான் உலக நியூஸ் பாக்குறதுல உனக்கு என்ன குடைச்சலு? உனக்கு ஏமட்டி இப்படி போடாமையா இருக்கு? நான் கூகுள்ல பாத்துட்டு இருந்தேன், அப்போ எனக்கு இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சிச்சு. பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இதெல்லாம் பார்த்தேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இவர் பெரிய இவரு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் தான் படிப்பாரு. பெரிய பிசினஸ் மேன்ல இல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா? உள்ளூர் தமிழ் நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கிற வழியை காணும். இதுல கூகுள்ல பாக்குறாரு. இன்டர்நெட் பூரா மாசம் மாசம் அட்டை பிடிங்கிட்டு ஓடுதுன்னு அப்பா சொல்லுது. அதெல்லாம் ஓ வேலை தானா? எங்கிட்ட அட்டை பிடிங்கிட்டு ஓட போகுது? அடி இன்டர்நெட் அன்லிமிட்டட் தானே, அதனாலதான் நான் நோண்டி 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 பாக்குறேன் தெரியுமா? நிறைய புது அறிவை வளர்த்துக்கிறேன். உனக்கு எடுத்துக்கிட்டு போடாமையா இருக்கு. பெரிய இவரு புது அறிவை வளர்க்குறாரு. இந்த ஓட்டு போடுற வயசுல இருக்கிறவங்களே ஒரு அறிவும் இல்லாம தான் இருக்கிறோம். இதுல உனக்கு மட்டும் பெரிய புது அறிவா? உனக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுவேன்? இது யாரை சொல்ற? அனிதா மாவையா? ஓட்டு போடுற வயசுல அனிதா மா தான் இருக்கு. ஏன் அனிதா மா யாருக்கு ஓட்டு போடணும்னு உனக்கு அடிச்சா? அதான் இந்த பேச்சு பேசுறியா? சொல்லு, யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்ட போட சொல்லு. இல்லனா நோட்டால போய் குத்திட போகுது. ஆமா, எல்லாரும் நல்லது தான் செய்றாங்க. அவங்க 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 தேவைக்கு ஏதாவது செய்வாங்க. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஆட்சி சொல்லுமே, கருப்பட்டி பானைக்குள்ள கையை விட்டவன் திருடாமலா போவாங்கிற கதையா இருக்கு உன் கதை. டயலாக்லாம் நல்லா தான் சொல்றேன். நான் என்ன தேடி திருடுனே நீ பார்த்த? பொதுவா சொன்னேன், புரிஞ்சவங்களுக்கு புரியும். பேசாம இரு. அப்பா வாயாடி பாத்து என்ன பேச்சு பேசுற? கொஞ்சம் நெஞ்ச பேச்சு இல்ல. உன் பேச்சை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் உன் பின்னாடி இருக்கு பள்ளிக்கூடத்துல. ஆனா நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன்னு வெறுப்போட கேட்கறதுக்கு நான் இருக்கேன். நீ வெறுப்போட கேட்டாலும் சரி பொறுப்போட கேட்டாலும் சரி, இங்க பாரு, உட்கார்ந்து வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருந்த மண்டையை உடைச்சு போடுவேன். உடைச்சி இன்னைக்கு கிளீன் பண்ற வேலை இருக்கலாம். போய் மடியாதியா உன் செல்ஃப்ல உள்ள புக்கெல்லாம் அடுக்கி வை. உன் துணிமணி எல்லாம் மடிச்சு ஒழுங்கா எடுத்து வை. யாரையாவது வேலை செய்ய சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்து நல்ல வெட்டி நியாயம் பேசுமா? வெட்டி நியாயம். அப்பா இதுக்குதான் இந்த வருத்த வடியாடி. அதான் சித்தி இருந்திருக்காளா, அவ எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? அவளை வேலை செய்ய சொல்லிட்டு நான் இங்க வந்து ஹாயா உலக அறிவை பத்தி வளர்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கேன். வீட்டுக்கு வந்தவள வேலை வாங்கல, வெக்கமா இல்ல? உலக அறிவை வளர்க்க நான் உலக அறிவை முதல்ல வீட்டுல இருக்கிற வேலையை செய்யி, அப்புறம் நீ உலக அறிவை வளர்த்துக்கலாம். இவ சொல்றதும் சரிதான். நம்ம வேலையை யாரு தலையிலையாவது திணிச்சிட்டு நமக்கு என்னன்னு உட்கார்ந்துக்கிடும். ஆனா இன்னொரு ஆளு நமக்காக வேலை செய்யுது. இப்படித்தானே எல்லா பக்கமும் நடக்கு. நம்ம சோம்பேறியா இருக்கிறதுக்கானே மற்றவங்கள இப்படி வேலை செய்ய வைக்கிறோமே, இது தப்பு தானே? நம்ம வேலையை நம்மளே போய் செய்வோம். போடு அப்புறம் ஓடி வந்துலாம் கல்யாணம் கட்ட முடியாது.
மடியாட்டியா உங்கள் அம்மாவை கூட்டிட்டு வா. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் எங்கள் அக்காவும் சொல்லுவா, தெரியுமா? அவங்க தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, உங்க அக்கா வரட்டும், அவங்க கிட்டயே நான் பேசிக்கிறேன். ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டியோ? நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் எங்கள் அக்கா சொல்லுவா. அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு தெரியாம கல்யாணம் கட்டிக்க முடியாது. சொன்னா கேட்க மாட்டேன். ஹாய் மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? இவ அப்படிதான் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பா. இவ சொல்றதுனா பெருசா எடுத்துக்காதீங்க, சரியா? அது சரி. சும்மா எடுக்க மாட்டேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணிடுவேன்? பெருசா என்னத்தை பண்ணிடுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, தெரியுமா? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் வீஞ்சிக்கிட்டே இருக்காத, சரியா? இல்ல, கீழே போயிட்டு உங்க அம்மையை அனுப்பி விடு. என்ன என்னால பண்ணிட்டு இருக்கா? வாடுவா வாடுவா, வாடாம எங்க போப்படா? இப்போ என்னத்துக்குமா ஈன்னு வந்து இழிச்சிட்டு இருக்க? என் கல்யாணத்தை நிப்பாட்டினதே நீ தானே. உன்னால தானே என் கல்யாணம் நின்று போச்சு. இப்போ வந்து ஈன்னு இழிச்சிட்டு இருக்கிய, என்னத்துக்கு? இங்க பாரு, எப்படி கல்யாணம் நின்னு போச்சோ அத திரும்பவும் நடத்த தான் போறேன். சும்மா எதையாவது நினைச்சு கழுப்பிக்கிட்டு இருக்காதீங்க. 2 பேரும் கீழே வாங்க, டீயை போட்டு தரேன், குடிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதான் அம்மா சொல்லிட்டீங்களா? மாப்பிள்ளை சார், கீழே வாங்க போவோம். போய் டீயை குடிச்சிட்டு அப்புறமா பேசுவோம். சரிங்க சார், கீழே போய் டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். நீ வரியா? வரேன். முதல்ல நீ போ, நான் வரேன். ரொம்ப தான் சலிச்சுக்கிற. ஏமா, இந்த சளி பார்க்காது. பொம்பளை பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் அடக்க உடக்கலாம் தேவை. வா. அது நீ சொல்லியாக்கும். வாங்கிட்டு இருந்து தான் அடக்கட்டையும் ஒடுக்கட்டையும் கற்றுக்கணும். கற்றுக்குவோம். வா போவோம். அதான் திட்டி சொல்லுடா. இல்ல ஊம குசுமே, பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவியோ? இருல, உனக்கு வைக்கிறேன் பூசை. அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல போய் நல்லா இஞ்சி அடக்கலாம் போட்டு ஒரு சூப்பா டீ போடு. நான் மாப்பிள்ளை சாட கூட்டிட்டு வரேன். இவ்வளவு தெளிவா சொல்ற, நீயே போட்டுற வேண்டியதானே? போட்டுருவேன். நீதான் அடுப்பு மலை ஆடி நின்றுகிட்டு என்னென்ன பண்றேன்னு நீ ஆசுவ. அதான் உன்னைய பட சொல்றேன். இங்க பாடு, இன்னும் ஒரு வயசு ஆகட்டும் பாடு. நான் டீ போடுவேன், சோறு பொங்குவேன், எல்லாம் பண்ணுவேன். மாப்பிள்ளை சார், நான் செய்யற மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் கத்துக்கோங்க, சரியா? சரிங்க சார், கத்துக்கிறேன் சார்.